ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும். 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா. 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். அப்போ சுப பலனை வாரி வழங்குவார். இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு 2 5 சுபன் 7ஆம் இடத்தில் சுபத்தன்மையாக இருப்பது சிறப்பு. ஏங்க இது நாள் வரைக்கும் நல்லதானங்க இருந்தது. இல்லை, வக்கரம் பெற்றிருந்தார். இந்த விருச்சிக லக்னத்துக்கு எதை தொட்டாலும் காசு பணம் வரல, குடும்பத்தில் சண்டை, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளை தான் தந்ததை ஒழிய நல்லதை செய்யவில்லை. வக்கரம் பெற்ற சில மாதங்களாக உங்களுக்கு இப்படித்தான் நடந்தது. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் அனுசம், அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய 2ங்கிறது அற்புதமான இடம், 5ங்கிறது அதை விட சூப்பரான இடம். அப்போ 7ஆம் இடமும் அற்புதமான கேந்திரம். ஒரு ராசிக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக 2 5 7 9 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 7ஆம் இடம் சூப்பரான இடமா. அப்போ இது நாள் வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். அப்போ நெகட்டிவாக பலனை கொடுத்தார். இப்போ பாசிட்டிவான பலனை தரக்கூடிய ஒரு நிலை. இப்போது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு 2 5 மிகுந்த சுபர் இவர். இந்த லக்னத்துக்கு அதிக சுபர். அப்போது இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழிலில் இது நாள் வரைக்கும் இழுபறி நிலைமை, பிரச்சனை, கைகலப்பு, சண்டை சச்சரவு, சரியாக பிஸ்னஸ் சரியாக போகலை, கூட்டாளிகள் கூட சண்டை, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல இருந்தது. ஆனால் இனிமே இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகள் அனுசரித்து போவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னு கூட சொல்லணும். ஏன்னா அர்த்தாசிரம சனி வேறு நடக்குது, இப்போவும் நடக்குது. அப்போது குரு வேறு வக்ரமாக இருந்தாரா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் வந்தது, நண்பர்களாலும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போது சிறப்பான ஒரு இடம் 7ஆம் இடம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம் வந்தாச்சு. இப்போ குரு பார்வையை எடுத்துக்கலாம். குரு பார்வையை எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசியை லக்னத்தை குரு பார்க்கிறார். அப்போது ராசியை லக்ன குரு பார்வை அப்படின்னும் பொழுது தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒன்றே போதுங்க, உங்களுக்கு சாதிக்கலாம் அப்படின்லாம். 11ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தானே 11ஆம் இடம் லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் அள்ளி கொடுப்பார், கொட்டி கொடுப்பார். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்கலாம்.
உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. 11ங்கிறது லாபஸ்தானம், இரட்டிப்பு லாபம் வரும் தொழிலில். இனி இந்த 90 நாளும் உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ராசியை பார்க்குறது 11ஆம் இடம் பார்க்குறது. 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இப்போ ஒருமித்த கருத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். இருந்தாலும் 29/3 சனி விலகி மீனத்துக்கு போகிறார். அப்போது உங்களுக்கு இனி யோகமான காலம். நம்ம 90 நாளுக்கு பலன் சொல்கிறோம். அப்போது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு சூழல். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனையை அகலப்போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவர் உள்நாட்டில் படிக்க வைக்கலாம், இல்லை வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் கல்வி சிறப்பாக அமையும். பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான நேரமாக கண்டிப்பாக அற்புதமான நேரம். இந்த சுக்கிரனுடைய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காருங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது கலைத்துறையில் இருப்பவர்கள், வங்கி பணியாளர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்தாலும் குருவும் சுக்கிரனும் ராகுவின் பிடியில் தான் இருக்காங்க. இப்போ ராகுவின் பிடியில் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.